மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி வந்து டே 2க்கான IBPS PO எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம முன்னாடியே சொல்கிற மாதிரியா இது வந்து PO எக்ஸாமியா. ஸோ எக்ஸாம் கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி போயிருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருந்துருக்கும். ஸோ இப்படி தான் எக்ஸாம் இருந்திருக்கு, இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கிடச்சிருந்துருக்கும். ஸோ இன்றைக்கி எக்ஸாம் ஸ்லாட் எப்படி இருந்துச்சு, மொதல் 2 ஸ்லாட் எப்படி இருந்துச்சுன்றதை பார்த்துருவோம். ஸோ ஸ்லாட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸோ வீடியோ கோர்ஸ் எப்படினா பர்ச்சேஸ் பண்ண லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் வெயில் அடிக்குது, வெளியே இருக்கேன், அதனால தான் அப்படி இருக்கேன். மூஞ்சி என்னடா ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கீங்கன்னு நினச்சிடாதீங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ ரைட்டு கண்டென்ட்டுக்குள்ள வரும். ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸாம் மொதல் ஸ்லாட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மொதல் ஸ்லாட்டும் நேற்றுமே 4 ஸ்லாட்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்துச்சு, ஒரே லெவலில் தான் இருந்துச்சு. ரொம்ப ஈஸிலாம் இல்லை சார், மாடரேட் லெவல் தான் அப்படின்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. ஸோ இன்றைக்கும் வந்து மார்னிங் ஸ்லாட் எப்படி இருந்துச்சு, என்னெல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்றத பார்த்துலாம். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரையும் வந்து RC கேட்டிருந்திருக்காங்க, எரர் ஸ்பாட்டிங் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இது போக வந்து உங்களுக்கு பேராஜம்பிள் வந்து இருந்திருக்கு, ஃபில்லர்ஸ் கேட்டிருக்காங்க, வேர்ட் ஸ்வாப் கேட்டிருக்காங்க, வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. ஸோ இங்கிலீஷில் வந்து மினிமம் வந்து ஒரு 17-18 வரையுமே அட்டன் பண்ணலாம், கரெக்டாகவே அட்டன் பண்ணலாம், அக்யூரஸாகவே போடலாம். 17 தான் மினிமம் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அந்த லெவலில் இருந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து ஆப்டிடியூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டேபிள் டிஐ கேட்டிருந்திருக்காங்க, பார் டிஐ கேட்டிருந்திருக்காங்க, டேபிள் டி பார் டிஐ கேட்டிருந்தாங்க, கேஸ்லெட் ஒன்று கேட்டிருந்திருக்காங்க, அப்ராக்சிமேஷன் வந்திருக்கு, ஸோ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வந்திருக்கு, இது போக அரித்மெட்டிக் சம்ஸ் தான் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஆப்டிடியூட் இருந்திருக்கு. ஸோ ஆப்டிடியூட்லேயும் வந்து உங்களுக்கு மினிமம் அட்டெம்ப்ட் வந்து சார் நான் ஒருத்தவங்க புதுசாக அவங்க பிகினரு, ஸோ அவங்க அட்டெம்ப்டே வந்து 14 சொன்னாங்க. ஸோ அப்படின்றப்போ நீங்கள் நல்ல அட்டெம்ப்டே கொடுத்துருப்பீங்க ஆப்டிடியூடில் மட்டும், நான் சொல்கிறது ஆப்டிடியூடில், சரியா? ஸோ அதுக்கடுத்து வந்து ரீசனிங். ஸோ ரீசனிங்கை பொறுத்தவரையும் வந்து பேரலல் ரோ ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் பேரலல் ரோ கேட்டிருந்திருக்காங்க, அன்சர்டைன் பசில் கேட்டிருந்திருக்காங்க, ஏர் வச்சு ஒரு பசில் கேட்டிருந்திருக்காங்க, அப்புறம் ஃப்ளோரு ஃப்ளாட் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ டெசிக்னேஷன் வச்சு அந்த ரேங்கிங் அண்ட் ஆர்டர் அந்த ரேஞ்சில் கேட்டிருக்காங்க, இன்இக்வாலிட்டி வந்து இருந்திருக்கு, சிலாஜிசம் கேட்டிருந்திருக்காங்க இன்னைக்கு. ஸோ அது போக வந்து உங்களுக்கு டேரக்ஷன்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து ஒரு 25 வரையுமே அட்டன் பண்ணலாம் ரீசனிங்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் லாட் இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் லாட்டில் நீங்கள் என்ன மாதிரி அட்டன் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத கீழே சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சா அப்படின்றதையும் சொல்லிடுங்க. ஸோ அதே மாதிரி செகண்ட் ஸ்லாட்டில் என்னென்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ செகண்ட் ஸ்லாட்டை பொறுத்த வரையும் வந்து உங்களுக்கு ரீசனிங்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரீசனிங்கே வந்து இதில் வந்து கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபாக போயிருக்கு. ஒரு 2-3 பேர் என்ன சொன்னாங்க, சார் ரீசனிங்கே நான் மாட்டிக்கிட்டேன் சார், கொஞ்சம் டஃபாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கிள், ஸோ 9% கொடுத்து 3 ஸ்டேட் கேட்குறது, ஸோ பாக்ஸ் பசில், டே பசில், இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், பிளட் ரிலேஷன், டேரக்ஷன்ஸ், இந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ இது போக வந்து ஆப்டிடியூடில் டேபிள் டிஐ கேட்டிருக்காங்க, ஸோ லைனு, அப்ராக்சிமேஷன், மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் வந்து குவான்டிட்டி பேஸ்டும் அரித்மெட்டிக் கேட்டிருக்காங்க, இதில் வந்து குவாட்ரடிக் கேட்கல, சரியா? ஸோ இந்த மாதிரி தான் ஆப்டிடியூட் இருந்திருக்கு. ஸோ இங்கிலீஷை பொறுத்தவரையும் அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி ஒரு RC வந்திருக்கு, எரர் ஸ்பாட்டிங்கு. ஸோ நான் எல்லாத்தையும் ரீகால் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிறைய பேர் சொன்னால் ரீகால் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்குது. க்ளாஸ் டெஸ்ட்டு, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டு, வேர்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரெண்டுமே கேட்டிருக்காங்க இந்த செகண்ட் ஸ்லாட்டில். ஸோ இது போக வந்து உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங், ஸோ மேட்ச் த காலம்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வரும்ல, ஸோ அந்த இதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ இந்த செகண்ட் ஸ்லாட்டில் ரீசனிங்கை பொறுத்தவரையும் வந்து ஒரு 24 சொன்னாங்க மினிமம் அட்டெம்ப்ட். ஸோ ஆப்டிடியூடை பொறுத்தவரையும் வந்து அதுலேயும் அதே லெவல் தான், எல்லாத்துலேயும் ஒரே லெவல் தான், 16 தான் மினிமமே சொன்னாங்க. ஸோ அது கம்மி யாரும் சொல்லலை. இங்கிலீஷை பொறுத்தவரையும் அதே 15+ அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ மொதல் 2 ஸ்லாட்டில் உங்களுக்கு இப்படிலாம் கொஸ்டின் இருந்துச்சு, நீங்க என்னென்ன மாதிரியானலாம் ஃபேஸ் பண்ணீங்க, என்னென்ன விஷயத்தெல்லாம் பார்த்தீங்க, என்னென்ன விஷயத்தெல்லாம் கன்ஃபியூஸ் ஆனீங்க, ஸோ அதெல்லாம் வந்து கீழே கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அடுத்து அந்த தப்பை வேற யாரும் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ நீங்களே அந்த தப்பை பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் உங்களுக்கு ஒரு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் பண்ணிட்டே இருங்க. ஸோ நல்ல அட்டெம்ப்ட் கொடுத்துருங்க. ஸோ ஓரளவுக்கு நான் 65க்கு மேலே அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து கொஞ்சம் தைரியமாகவே இருக்கலாம். ஏன்னா வந்து POவில் நீங்கள் 65+ அட்டெம்ப்ட் கொடுக்குறீங்கன்னா ஒரு நல்ல அட்டெம்ப்டாக தான் இருக்கும் அது. ஸோ ஓவரால் அட்டெம்ப்ட் சொல்லலாம், சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ ஓவரால் அட்டெம்ப்ட் நம்ம எக்ஸாம் முடிஞ்ச கவர்மெண்ட் ஈவினிங் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸோ ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் கேட்ட வரையும் நான் வச்சு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ இதற்காக அந்த வீடியோ மேக் பண்ணேன். வரணும் இல்லை, டாடா, பபாய், see you.